Hey all, welcome back to our channel. இன்னைக்கு என்ன லாகுனா இன்னைக்கு தைப்பூசம். அதனால முருகரை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதனால தான் காலையிலே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இனி விக்னேஷையும் பிரகுலையும் கிளப்பணும். நானும் கிளம்பிட்டேன்னா இனி கோயிலுக்கு கிளம்பிடுவோம். இங்கிருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரும். கைத்தமலை தான் போகிறோம். இன்னைக்கு முருகர் கோயிலுக்கு தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு தைப்பூசம் இல்லையா, இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள். சரி, நாங்கள் இங்கே சுற்றி நிறையா முருகர் மலை இருக்குது. சிவன் மலை, கைத்தமலை, கோயம்புத்தூர் சைடு போயிட்டா மருதமலையெல்லாம் இருக்குது. மருதமலையில் சரியான கூட்டமாக இருக்கும். சரி, நம்ம கைத்தமலை போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் ஆன புதுசில் போனது. சரி, அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் சொல்லு. சரி, கிளம்பலாமா? கோயிலுக்கு போலாம். முருகரை பார்க்க ரொம்ப ஆர்வமாகவே தான் போயிட்டுருக்கோம். கைத்தமலையும் சும்மா கிடையாது, அங்கேயும் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். நான் போய் ஒரு 4 வருஷம் கிட்டேயே ஆக போகுது. 2021 போனது. இப்போ ஒரு முக்கியமான இடம் வரும். அது என்னென்னா, நான் 3 வருஷமாக குப்பை கொட்டின என்னோடய காலேஜ் தான். ஃப்ரண்ட்டில் ஸ்கூல் இருக்கும், பேக்கில் தான் காலேஜ் இருக்கும். நான் 3 வருஷமாக என்னோடய நினைவுகளில் இங்கே தான் பதிஞ்சிருக்கு. அந்த வழியில் தான் எப்போவுமே நாங்கள் போவோம். பூ ரேட்டு ரொம்ப அதிகம்தான். எனக்கு ஆக்சுவலி மல்லிகைப்பூவை விட முல்லைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். அரை முழம் 100 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் சரி, என்னைக்காவது தானே கோயிலுக்கு போகையில் பூ வைக்கிறோம், சரி ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. போகிற வழியில் விக்னேஷ் வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. அதனால் நான் ஒரு டீ குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டீ கடையில் நிப்பாட்டினாங்க. நான் வரையிலே ஃபுல் கட்டிட்டு தான் வந்தேன். கோயிலுக்கு போகையில் சாப்பிடாம போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பட்னியோட போனாலும் அது முருகர் ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பசியும் தாங்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டேன். தம்பியை கொஞ்சம் சமாளிக்கணும் இல்லையா. இப்போது நாங்கள் முருகரோட கோவில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கிருந்தே கோவில் கோபுரம் தெரியும், அதை பார்த்துக்கிட்டே தான் போகணும். ஃபஸ்ட் டைம் வரும்போது பச்சை பசேன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்குது. நினச்ச மாதிரியே கோயில் கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மற்ற கோயிலெலாம் வந்துட்டு படியெல்லாம் செங்குத்தாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஒரு நடக்கிற இது மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு காலும் வலிக்காது, குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறக்கும் ஈஸியாக இருக்கும். அதனாலே நாங்கள் பிரகுலை தூக்கிக்காமல் நடக்கவே வச்சுட்டோம். பிரகுலும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே தான் வந்தான். 2 பேரும் மாற்றி மாற்றி கையை பிடிச்சி தம்பியை மேலே கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலேயும் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. சைடெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க குடும்பத்தோடு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால் சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். பிரகுலாம் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் சாமியை பார்க்க மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். சாமி தரிசன வரிசைக்கு வந்துட்டோம். இந்த கூட்டம் வந்துட்டு சருசருன்னு தான் போயிட்டு இருந்தது. அதனால் பெருசாக சலிப்பும் தெரியல. பிரகுல வச்சுட்டு நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டே தான் போயிட்டுருந்தோம். யாராவது திட்டுவாங்களோ வீடியோஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணனால நாங்களும் அப்படியே அசால்ட்டாக போயிட்டுருந்தோம். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பெருசாக கூட்ட சலிப்பும் தெரியல. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே அரோகரான்னு சொல்லிகிட்டே தான் போயிட்டுருந்தாங்க. நாங்களும் கூட சேர்ந்துட்டு அரோகரான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டே.
கைத்தமலை முருகரை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து வள்ளி தெய்வானியை பார்க்கறக்கு தான் நாங்கள் அவருக்கு பின்னாடி இருப்பாங்க, அதாவது அவரோட சன்னதிக்கு பின்னாடி இருக்குது, அங்கே தான் இப்போது நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் பராமரிப்பெல்லாம் நல்லாவே தான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாத யாத்திரை போயிட்டு வரவங்களுக்கு எல்லாம் மண்டபமாகட்டும், இந்த நடக்கிற இடமாகட்டும் எல்லாமே நீட்டாக இருக்குது. பெருசாக வெயிலும் தெரியாத அளவுக்கு நீட்டாகவே கட்டியிருக்காங்க. மற்ற மலைக்கோயில் ஒப்பிடும்போது இது கொஞ்சம் சின்ன மலை தான், அதாவது நான் திருப்பூர் வட்டாரத்தில் சொல்கிறேன். இந்த நடக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்கும், நீட்டாக பண்ணியிருக்காங்க. கோயில் பராமரிப்பு உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது இந்த கோயிலில். தைப்பூசம் அன்னைக்கு முருகரை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. அங்கேயே அன்னதானம் ஒரு பிளேட் வாங்கி 2 பேர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் சொல்லிவிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. எங்களோட தைப்பூசம் இன்றைக்கி நல்லபடியாக நிறைவடைஞ்சுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.